ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகவும் போகாது. நான் கொடுத்த வாக்கையும் ஒருபோதும் மீறுவதும் கிடையாது. என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட 1 மணி நேரத்திலேயே நீ நம்ப முடியாத பேரதிசயமும் பேரதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது. நீயே எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டத்தை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உண்மையிலேயே எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை நானும் செஞ்சுட்டு போகிறேன்னு இல்லாமல் கூட்டத்தோடு கூட்டமாக சுலபமாய் நின்று விடாமல் தனியாக நிற்க நினைக்கிறாயே. எல்லாரும் செய்கிறத நான் ஏன் செய்யணும்னு தனியாக சாதிக்க நினைக்கிறாய். உன்னோட இது போல் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுற. தனியாக நிற்கதானே தைரியம் தேவை. அந்த தைரியம் உனக்குள்ளே இருக்கும்போது, திறமைகளும் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது இனிமே நீ கவலைப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. நான் சொன்னதுபடி உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களும் ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து இனி உன் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் மாற்ற தான் போகுது. ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தாக்கங்களும் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் எப்போது நீ என்னை நோக்கி வந்து சரணடைந்தாயோ, எப்போது கையெடுத்து கும்பிட்டு வராகி தாயேன்னு என் நாமத்தை உச்சரித்தாயோ, அப்போதிருந்தே உன் மன காயங்களையெல்லாம் மாற்றுவதற்கும் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்குமாக உனக்கு துணையாக உனக்கு ஆறுதலாக நான் பல நிகழ்வுகளை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன் என் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அனைத்தையும் பிரச்சனை இல்லாத, தடங்கள் இல்லாத, தடையில்லாத நல்ல நிகழ்வுகளாக மாற்றத்தானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நான் எப்போதும் உன் மனம் சோர்வடையும்படியோ சோம்பலாகும்படியோ எதையும் செய்ய அனுமதிக்கவே மாட்டேன். என்னை நம்பி என் குழந்தையே, நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுமையாக மாறத்தான் போகுது. நேர்மறை எண்ணங்களின் மூலமாகவே உன் எண்ணங்களை நான் உன் வாழ்க்கையை அழகாக செதுக்கப் போகிறேன். எண்ணம் போல்தானே வாழ்க்கை. நீ மனசில் நல்லதையே நினச்சி உன் எண்ணங்களில் நல்ல விஷயத்தையே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறி போகும். இதை பற்றி நீ மற்றவங்களுக்கு என்னதான் எடுத்து சொன்னாலும் புரியாது. எதிர்மறையாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நடக்காது, இது கிடைக்காது, அது கீழே விழுந்துடும், இது உடஞ்சி போயிடும், அது அழிஞ்சு போயிடும், இப்படின்னு நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் நிகழ்ந்தாலும் கூட அவங்க மனசளவில் மாறலையே. நீ வருத்தப்பட வேணாம். உன் குடும்பத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அது புரிய வராதே என் செல்லமே. உனக்கான முழுமையான மாற்றம் உனக்குள் இருந்து ஆரம்பமாகட்டும். நீ முதல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதனாய், நேர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாய் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன் மூலமாகவே உன் துணையும் சரி, உன்னுடைய குடும்பமும் சரி, வாழ்வில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறப்போகிறார்கள். நான் சொல்லும்போது பல விஷயங்கள், பல அறிவுரைகள் உனக்கு கேட்குறதுக்கே கசப்பாகவும் வெறுப்பாகவும் இன்னும் சுவையாக இல்லாததாகவும் இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் போது மிக சரியானதாக, இனிப்பானதாக உன்னை உணர வைக்க முடியும் என் செல்லமே. முடிஞ்ச வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே போல் யாரோ ஒருவர் ஏதோ செஞ்சிட்டாருங்கிறதுக்காக உனக்குள் இருந்து ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது? மற்றவர்களின் செயலின் மூலமாக உனக்குள் நீ கோபத்தை உண்டாக்க முடியுமென்றால் அதற்கு பதிலாக மற்றவர்களின் செயல்களை கண்டுகொள்ளாமல் உனக்குள் நீயாகவே அமைதியாக இருந்து விடலாம் அல்லவா? துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்னன்னா, கோபத்தில் இருந்தும் தேவையில்லாத செயல்களிலிருந்தும் விலகி இருப்பதுதான். துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு பெரிய திறமையோ ஆற்றலோ எது உன்னிடத்தில் இருந்தாலும் சரி, பணிவும் அடக்கமும் கூட எப்போதும் உன்னிடமே இருக்கட்டும் என் செல்லமே. ஏன்னா ரொம்ப தகுதியும் இருப்பவனுக்கு திமிரும் நிறைய இருக்கும். தகுதியும் திறமையும் இருப்பவன் திமிரோடு இருப்பதெல்லாம் சரி, ஆனால் அதன் மூலமாக ஆணவம் கொண்டு அகங்காரத்தோடு அடுத்தவரிடம் பேசக்கூடாதல்லவா? தகுதி திறமை எவ்வளவு இருந்தாலும் அடக்கமுடையவனாய் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் அர்த்தமும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. நீயும் பணிவோடும் அடக்கத்தோடும் வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் சுலபமாக நடத்தி கொடுக்க எனக்கு மிக சுலபமாக இருக்கும். மனிதன் பிறக்கும்போது எந்த பேரும் இல்லாமல் வெறும் மூச்சுக்காற்று ஒன்றோடு தானே பிறக்கிறான். அதை கூட இந்த உலகத்தை விட்டு போகும்போது மூச்சுக்காற்று இல்லாமல் அவன் பெயரோடு தான் இந்த உலகை விட்டு போகிறான்.
அவங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்துட்டாங்கன்னு தானே அவங்க பேர் சொல்லி சொல்கிறார்கள். அப்படி பிறக்கும்போது மூச்சுக்காற்று ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு பிறந்த குழந்தை இறக்கும்போது பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு இறக்கிற அந்த மனிதன், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தானே வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கைய நீ நினச்சது போல வாழணும்னு ஆசைப்பட்டினா இந்த வராகியம்மா நான் சொல்கிறத கேளு. நிச்சயமா உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் பலிக்கும்படி உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் செல்லவே. என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அந்த வகையில் தான் நான் உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். நிறைய விஷயம் இருக்கும்போது மதிப்பு தெரியாது. அதை வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டு அது இல்லாத போது அதை நினைத்து வருந்தக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இருக்கும்போது வெறுத்துட்டு இல்லாத போது வருத்தப்பட்டாலும் மட்டும் அது போனது திரும்ப வந்து விடுமா, அல்லது இழந்தது திரும்பத்தான் கிடைத்து விடுமா? எதுவாக இருந்தாலும், மனிதனோ பொருளோ உறவுகளோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அருகில் இருக்கும்போதே ரசிக்க பழகு. உன்னை விட்டு விலகிய பிரிந்த பின்பும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்நாளை வீணாக்கிவிடக்கூடாது என் செல்லமே. நீ மனமுடைஞ்சு போய் கண்ணீர் சிந்தின ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக சரி செய்ய நான் இருக்கேன். எப்போது உனக்குள் வருத்தம் வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கக்கூடிய இந்த வராகியம்மா என்னிடம் சொன்னால் போதும். அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். நடந்த விஷயங்களையெல்லாம் நடந்தவையாகவே ஏற்றுக்கொள். கவலைகளை விடுத்து உன்னுடைய லட்சிய பாதையில் நீ அடுத்த அடியினை எடுத்து வைத்து வெற்றி பெறுவதற்கு உனக்கான வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னை தவறாக நினைப்பவர்கள் நீ எதை செய்தாலும் குற்றம்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உன்னுடைய செயலிலும் உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட குறைகளையும் குற்றங்களையும் சொல்லக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீ அமைதியாய் ஒதுங்கிவிடு என் செல்லமே. நல்ல எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை பற்றி எதுவும் சொல்லவும் முடியாது. யாருடைய கணிப்பும் உனக்கு தேவையும் இல்லை. உன் தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக விஷம்தானே. எது உனக்கு அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்குகிறதோ சற்றும் யோசிக்காமல் அதை தூக்கி போட தயாரான ஆளாக இரு. உன்னுடைய அன்பும் பண்பும் பாசமும் நல்ல குணமும் எல்லாமே எனக்கு தெரியும். அதன் காரணமாக தான் உண்மையான உழைப்பை கொண்டிருக்கும் உன் வாழ்வில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உனக்காக அள்ளி கொடுக்கப் போகிறேன். பல பேருக்கு பிரச்சனைகள் என்பது சோதனைகள் மூலமாக வரும். ஆனால் சில பேருக்கு பிரச்சனைகள் என்பது அவர்கள் வாழ்க்கையிலேயே குடிகொண்டிருக்கும். அத்தனையும் தாண்டி நீ சாதனை படைப்பதற்கான காலம் வந்துவிட்டதே. இப்போது உன்னுடைய இறந்த கால இழப்புகளையெல்லாம் சரி செய்து எதிர்கால எதிர்பார்ப்புகளையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். மருந்தில்லாத மனக்கவலையினோடு இந்த உலகில் யாருமே இல்லை. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷங்களை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையும் பரிபூர்ணமானதாக மாறப்போகுது என் செல்லமே. எப்போதும் உன் மனசில் நீ பல விஷயங்களை நினைச்சாலும் உடனே அவங்களை தட்டி விட்டு விடலாம் என யோசிக்காதே. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே கைகள் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்ச உறவுகளும் இருக்குது. நீ ஒருபோதும் யார் மனமும் வேதனைப்படும்படி பேசவும் வேண்டாம், எந்த செயலையும் செய்யவும் வேண்டாம் என் செல்லமே. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட வாழ தெரியாமல் சில பேர் தன் வாழ்க்கையவே வீணாக்கி விடுகிறார்கள். என் அன்பு பிள்ளையான நீ அந்த வகையில் சாமர்த்தியசாலி. வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஆளாகத்தானே இப்போது வரையிலும் நீ இருக்கிறாய். கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா நல்ல குணங்களுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் கூட மாற்றி காட்டப் போகிறேன். இந்த வராகியம்மாவின் வாக்கு பலித்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் நல்ல நேரமெல்லாம் தொடங்கி விட்டது.